சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சொல்ல முடியுமா? நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? தீங்குகளின் மத்தியிலே நம்மை மறைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா பல விதத்துல பிசாசு உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று அவன் பிளான் பண்ணுகிறான். அவன் கீழே தள்ளணும்னு பிளான் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை மறைத்து, உங்களை பாதுகாத்து, உங்களை அற்புதமாய் உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அம்மாவுடைய வயிற்றுல அந்த கர்ப்ப பையில அந்த 9 மாதம் 10 மாதம் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து, உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, எலும்புகளை கொடுத்து, நரம்புகளை கொடுத்து, சதைகளை கொடுத்து, நல்ல மூளையை கொடுத்து, நல்ல அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் அந்த 10வது மாதம் அதை பிறக்கும்படியாய் கர்த்தர் செய்து இந்த உலகத்தில் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். நம்புங்க, விசுவாசிங்க, உங்களுக்கு ஒன்றும் அணுக நேரிடாது. ஏன்னா கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக, அது மட்டுமல்ல, அவர் கண்மலையே தேவனாக இருக்கிறார். ஒரு பெரிய கண்மலை நம்மை பாதுகாக்கிறது, ஒரு புதிய கிருபை நம்மை வழிநடத்துகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. உங்களுடைய எல்லா நேரத்திலுமே உங்களை பாதுகாத்து வழிநடத்தி உங்களை எல்லா நேரத்திலுமே சுகமாய் தங்க வைக்கிற தேவன் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க, அவரையே நம்புங்க. அவர் நம்பி வாழ்ந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க வீடு நல்லா இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென்.